இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இந்த நாளுக்காக நம் ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோமா? அன்பு தெய்வமே, இது இந்த காலை வேளையிலே உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதித்து உமக்கு நன்றி கூறி, ஆண்டவரே, இந்த நாளை உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். நாங்கள் கேட்க இருக்கின்ற இந்த இறை வார்த்தையை எங்களுக்கு இதயத்திலே பதித்து தாரும். ஆன்மாவிலே எழுந்து உம்முடைய அருளும் ஆற்றிலும் எங்களுள் குடிகொள்ளச் செய்யும். எங்களை ஆசீர்வதியும், எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும், இன்று நாங்கள் தொடங்கவிருக்கின்ற இந்த வாழ்வை ஆசீர்வதியும். உம்முடைய அருள்கரம் எங்களை தாங்கட்டும். ஆமென். அன்பு மிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1வது இறை வார்த்தை. இயேசுதான் மெசியா என்று நம்புவோர் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். தூய ஆவியால் பிறந்தவர் அன்றி வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என்று கூற முடியாது என்று இறை வார்த்தை சொல்லுகிறது. உள்ளத்தின் ஆழத்தில் நம்பிக்கையை விதைத்து இயேசு மெசியா என்று சான்று பகர வைப்பது தூய ஆவி. இயேசுதான் மெசியா என்று உள்ளூர நம்பி வாயார அறிக்கையிட்டவர் மீட்பு பெறுகின்றனர். மெசியாவை ஏற்றுக்கொண்டு அறிக்கையிடுபவர்களுக்கு மீட்பு நிச்சயம். இயேசு அனுபவம், மெசியா அனுபவம் நம்மை புதுப்பிறப்பாக மாற்றுகின்றது. அனைத்தும் புதிதாக மாறும். கடவுளிடமிருந்து புது பிறப்பு எடுத்தவர்களாக நாம் மாறும். அன்புமிக்கவர்களே, வாயால் நாம் அவரை துதிக்கும் போது, வாயால் அவரை நாம் போற்றும் போது, நாம் அவருக்கு பலி செலுத்துகின்றோம். எனவே யார்தான் இந்த பலியை செலுத்த முடியும்? இயேசு ஆண்டவர், அவர்தான் மெசியா, என்னை மீட்பவர், இந்த உலகத்தை மீட்டவர் என்று உள்ளூர நம்பி அந்த நம்பிக்கையில் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் அது சாத்தியப்படும். மற்றவர்களுக்கு அது சாத்தியப்படாது. காரணம், அந்த உள்ளூர நம்புகின்ற அந்த உள்ளூர அனுபவத்தை தருவது தூய ஆவியார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, இதயத்தின் ஆழத்திலிருந்து, ஆன்மாவின் ஆழத்திலிருந்து அதை நமக்கு நம்பிக்கை செய்து அறிக்கை தருபவர் தூய ஆவியானவர். எனவே இயேசுதான் மெசியா, அவர் மட்டும்தான் மெசியா, வேறு யாரும் மெசியா அல்ல என்று நான் முதலில் நம்ப வேண்டும். அதற்கு எனக்கு இயேசு அனுபவம் வேண்டும். இயேசு அனுபவம் இல்லாமல் இதை நான் மற்றவர்களுக்கு சொல்ல முடியாது. அவ்வாறு இயேசு அனுபவத்தை தருவது தூய ஆவி நம்மில் வந்து குடிகொள்ளும் போது மட்டுமே. எனவே கடவுளிடமிருந்து பிறந்தவர்களாக இந்த நாள் நமக்கு இருக்கட்டும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.